எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில 2025 ஆகஸ்ட் 4 முதல் 10 வரை விஸ்வாவசு வருடம் ஆடி 19 முதல் 25 வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் 8 நிமிடத்திலும், அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றி விரிவாக காண்போம். பொதுவில் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ஏற்படக்கூடிய அந்த குரு சுக்கிரன் இணைவு, இது ஒரு அற்புத நிலையை ஏற்படுத்துகிறது. ஆதி யோகம், ரேஷி யோகம் என்றெல்லாம் அற்புதத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் இது பாக்கிய நிலை. ஏதோ ஒரு வகையில இந்த 7 சனி காலத்திலே சனி பகவான் ராசியில இருந்து வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த வாரம் உங்களுக்கு அற்புதத்தை தரும். அது மட்டுமல்லாமல் சந்திரன் இந்த வாரத்தினுடைய மைய பகுதியில பௌர்ணமி சந்திரனாக பிரகாசிக்கும் போது, நிச்சயமாக எப்போதுமே பௌர்ணமி சந்திரனாக அமையக்கூடிய வாரத்துல உங்களுடைய சிந்தை தெளிவோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளிலே ஒரு நன்மை என்பது இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்று அல்லது புதிய விஷயத்தை தெரிந்து கொண்டு அதிலே நுட்பத்தோடு செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது. இருந்தாலும் கூட நவாச யோகங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு என்னவென்றால், பேச்சை குறைத்து மிக ஒழுக்கத்தோடு, ஒழுக்கம் என்றால் என்ன, செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக செய்வது, சட்டத்திற்கு உட்பட்டு இருப்பது, அடுத்தவர்கள் அல்லது பொதுவாக ஒரு தவறு அல்லது குறை என்று சொல்லக்கூடிய விஷயங்களை தவிர்த்து இருப்பது என்பது சிறப்பு. இந்த வாரத்தினுடைய துவக்கத்திலேயே 4 மற்றும் 5 ஆகிய நாட்களிலே தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த பேர் யோகம் என்பது குரு சுக்கிரன் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலைகளினால் ஏற்படும். இதனால் நீங்கள் முயன்றால் ஒரு செல்வ செழிப்பை, அதாவது செலவுகள் எல்லாம் அதிகரிக்கத்தான் செய்யும், அலைச்சல் இருக்கும். 12ஆம் இடத்து ராகு, ராசியில் சனி வக்ரம், இவையெல்லாம் அலைச்சலை தரும். பணத்திற்கு தொடர்ந்து தேவை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு. எத்தனை பணம் இருந்தாலும் அந்த நம்பருக்கு அடுத்ததாக ஒரு நம்பர் தேவை என்ற இந்த அமைப்பை தரும். இருந்தாலும் கூட வெற்றிக்கான வழி உங்களுக்கு செழிப்பை தரக்கூடிய இந்த நிலைகளில சுக்கிரன் குரு அற்புதமாய் அமைந்திருக்கிறது. ஆகையினால் வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே லட்சுமி தாயாருக்கான வழிபாடு செய்வது என்பது மேலும் சில சிறப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு. வாரத்தினுடைய புதன் மற்றும் வியாழக்கிழமைகள் பார்க்கும்போது சந்திரனானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் நிலையிலே அமைகிறார். ராசிக்கு சந்திரன் 10ஆம் நிலையிலே இருக்கும்போது நிச்சயம் இந்த நிலை என்பது சுக்கிரன் குருவினுடைய நேரடி பார்வை. எப்போதுமே குருவினுடைய தொடர்பு பெறக்கூடிய சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார், மன மகிழ்ச்சியை தருவார். தொழில் ரீதியான விஷயங்களில ஏதேனும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட அதை ஒரு சமநிலையில ஏற்படுத்தி வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு. ஆன்மீக நாட்டம் இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட சற்று கூடுதலாக ஆன்மீக நாட்டம், நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய அமைப்பு என்பது இந்த வாரத்தில் ஏற்படும். பெரும்பாலும் பெற்றோர் தான் குழந்தைகளுக்கு புத்திமதி சொல்வார்கள். ஆனால் இந்த சமயத்திலே குழந்தைகள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கூட உங்களுக்கு வெற்றியாக அமையும். அல்லது உங்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமைவதாக இருக்கும். ஆகையினால நல்ல விஷயங்கள் வயது வித்தியாசம் பார்க்காமல் யாரிடமிருந்து வரும்போதும் அதை ஏற்றுக்கொள்வது சிறப்பு. வெள்ளி மற்றும் சனிக்கிழமையிலே சூரியன் மற்றும் சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகளால் ஏற்படக்கூடிய இந்த சங்க யோகம் என்பது நிச்சயம் தொழில் வளத்தை தரும், லாபத்தை தரும், உங்களுடைய குழந்தைகளின் வழியிலே ஒரு சந்தோஷத்தை தரும், நிம்மதியை தரும், குடும்பத்திலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும். குடும்பத்திலே இணக்கம் என்று சொல்லும் போது சனி செவ்வாய் இந்த தொடர்பு என்பது இருக்கிறது. சனி பகவான் செவ்வாயோட தொடர்பு என்பது சமசப்தமாக இருக்கிறது. ராசியிலே சனி பகவான் வக்ரம், 7ஆம் இடத்திலே செவ்வாய் சனியினுடைய தொடர்பு பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை. வாழ்க்கை துணை சற்று அவர்கள் முன்கோபப்படுவதற்கோ அல்லது ஏதோ எரிச்சல் படக்கூடிய, அதாவது அவர்களை எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயத்தை நீங்களும் செய்யக்கூடாது. அதே போல் நீங்கள் ஆனானாலும் பெண்ணானாலும் மீனராசிக்காரர்கள் எரிச்சல் அடையக்கூடிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கை துணையும் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தாலும் கூட நல்ல அறிவுரை சொல்லி விட்டு கொடுத்து சென்று வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டிய வாரமாக இது நிச்சயமாக இந்த வாரம் அப்படித்தான் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் வாரத்தினுடைய கடைசியிலே சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் நிலையிலே ராகுவோடு இணைந்திருக்கும் போது
ஏதேனும் பதற்றம் அவசரத்துல காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். பதற்றம் அவசரம் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தராது. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியம் என்ன, 4ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சுக்கிரன். உறவுகள் நட்புகளை விரோதித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்படி உறவுகள் நட்புகளை நீங்கள் தான் என்ற ஆதிக்க போக்கோ அல்லது ஏதோ ஒன்று எப்படி இருந்தாலும் விரோதிகளாக நீங்கள் உறவுகளையும் நட்புகளையும் இந்த வாரத்திலே மாற்றிக்கொண்டால் அது பல நிலைகளிலே உங்களுக்கு சிக்கலையும் சங்கடத்தையும் தரும். ஆகையினால் அந்த நிலை நிச்சயமாக இருக்கக்கூடாது. 6ல் கேது, நிச்சயமாக பழைய பணம் பாக்கி எல்லாம் கிடைக்கும். அதனால் ஏதோ ஒரு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு. ராசியில் சனி, ஜென்மச்சனி, வக்ர சனியாக இருக்கிறார். சற்று வேலை பளு அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட உழைப்பிற்கேற்ற உன்னதம் கிடைக்கும். முதலிலேயே சொன்னேன், வாழ்க்கை துணையோடு நிச்சயம் முரண்பாடுகள் என்பது கூடாது. உறவுகள் நட்புகள் தான் உதவி. அதனால் மீண்டும் சொல்கின்றேன், அவர்களை கெடுத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். நீண்ட காலமாக வேலை இல்லாமல் இருந்த மீனராசி என்பவர்களுக்கு அல்லது ஏதோ ஒரு வேலையில இருந்தீர்கள், அதுல பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது, வருமானம் இல்லாமல் இருந்தது, இப்போது ஒரு வேலை கிடைத்திருக்கும். அந்த வேலையில இப்போது வரக்கூடிய பணப்பயன் என்பது உங்களுக்கு கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்பை தரும். அதிலே நன்மைகளும் ஏற்படும். அதனால் கடன்களை 6ஆம் இடத்துல கேது இருக்கும்போது கடன்களை உரிய முறையிலே நீங்கள் கட்ட துவங்கினீர்கள் என்றால் வருங்காலத்திலே பண முடை ஏற்படும் போது உடனடியாக ஏதேனும் ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த நியாயமாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பது கை கொடுக்கும். குடும்ப உறவுகளிலே நிச்சயம் நன்மை ஏற்படும். உங்களுக்கு உற்சாகம் மற்றும் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விக்க வேண்டிய தருணம். வாழ்க்கை துணையோடு முரண்படக்கூடாது என்று சொன்னேன். குழந்தைகளால் நன்மை என்று சொன்னேன். ஆகையினால் எல்லோரிடமும் இணக்கமாக இருக்க வேண்டும். பெற்றோர் பெரியோரிடம், உங்களோடு வயதிலே மூத்தவரிடம் அன்போடும் பாசத்தோடும் உண்மையாகவே இருக்க வேண்டும். நேர்மறையான பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும்போது வேலை செய்யக்கூடிய இடத்திலும் கூட உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படும். மாணவர்கள், உங்களுக்கு சற்று என்ன நாம் படித்தாலும் மதிப்பெண் வரவில்லை என்ற ஒரு சலிப்புத்தன்மை தோன்றக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கவனச்சிதறல் ஏதும் இல்லாமல் கல்வியிலே நாட்டம் என்பது மிக முக்கியம். உடல் நலத்தை பொறுத்தவரை கேது ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்களே வழியை சென்று ஏதேனும் நோயை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஆனால் அது எந்த அளவிற்கு ஏற்றதோ உங்கள் உடல்நிலைக்கு அந்த அளவில் தான் உடற்பயிற்சி என்பது இருக்க வேண்டும். உடல் பருமனாக இருக்கிறது என்றால் அதற்கேற்ற முறையில உடற்பயிற்சி, யோகா, தியானம் மூலம் உங்களுடைய நிலைகளை சீர் செய்து கொள்ள வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்திருப்பது என்பது மிக முக்கியம். 12ஆம் இடத்து ராகு ஏதோ ஒன்று மனதிலே சிந்தனையை தெரிந்து தூக்கத்தை கெடுக்க முயற்சிப்பார். ஆகையினாலே குறைந்தது 7 மணி நேரம் தூக்கம் என்பது நிச்சயம் அவசியம். இந்த வாரமும் பழைய பொருட்களை வாங்காமல் இருப்பது, பழைய உணவை ஃப்ரிட்ஜில் வைத்து வைத்து எடுத்து உண்பது, அது எப்போது எக்ஸ்பைரி டேட் எல்லாம் அல்ல, கேட்டால் வீட்டில் செய்த உணவு என்று எப்போது வேண்டுமானாலும் எடுத்து அதை சூடுபடுத்தி சாப்பிடுவது என்பது சிக்கலை தரும். அது சில சமயங்களிலே விஷத்தன்மையாக கூட மாறிவிடுகிறது என்பது செய்திகளிலே பார்ப்பீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் இவர்களிடம் அன்போடு இருப்பது மிக முக்கியம். உழைப்பு என்பது உற்சாகத்தோடு நீங்கள் செய்யும் போது, அலைச்சல் என்றாலும் அலுப்பு தட்டாமல் செய்யும் போது வெற்றிக்கான வழிகள். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு வெற்றிக்கான வாய்ப்புகளை தர செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு செய்வது, உக்ரதெய்வ சன்னிதானங்கள், பெண் சன்னிதானங்களிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். எனது அன்பு நேயர்களே, இந்த விஸ்வாவசு வருடம் ஆடி 19 திங்கட்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 4, 2025 திங்கட்கிழமை என்று 11:42 AM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி திதி. அனுஷ நட்சத்திரம் 9:12 AM வரை, பிறகு கேட்டை. திங்கட்கிழமை ஆகஸ்ட் 4 நாள் முழுவதும் சித்த யோகம். அனுஷம், இந்த அனுஷ நட்சத்திரத்து நாட்களிலே ஏற்படக்கூடிய நட்பு உயர்வு தரும். நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வதன் மூலமாக, நல்ல விஷயங்களை கேட்பது மூலமாக அற்புதங்கள் நிகழும். ஆகினாலே கூடிய அளவிலே இந்த நாளிலே நல்லதை நினைத்து நல்லதை செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும். அடுத்தது ஆடி 20 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 5, 2025 திதி 1:12 PM வரை ஏகாதசி திதி, பின்னர் துவாதசி. கேட்டை நட்சத்திரம் 11:22 AM வரை, பிறகு மூலம். ஆகையினாலே 11:22 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது. கருநாள், தன்ய நாள். தெய்வ வழிபாடு செய்வது, தான தர்மங்கள் செய்வது, இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். புத்திரதா ஏகாதசி,
குழந்தை வரத்திற்காக இந்த நாளிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு, பெருமாளிற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது நன்மைகள் தரும். வைத்திருதி சிரார்த்தம், தில தர்ப்பணம், திலஹோமம் செய்வதற்கு ஏற்ற நாள். அடுத்தது புதன்கிழமை. புதன்கிழமை ஆடி 21 ஆகஸ்ட் 6 2025 2:08 PM வரை துவாதசி திதி, அதன் பின்னர் திரையோதசி திதி. 12:59 PM வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். வைத்திருதி நாம யோகம். 12:59 வரை மரண யோகம். ஆகையினாலே சுப காரியங்களை இந்த நாளிலே புதன்கிழமை என்று தவிர்ப்பது நல்லது. பிரதோஷம் மாலை வேளையிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான வழிபாடு, நந்திக்கான அபிஷேகங்கள், ஆராதனை இவற்றையெல்லாம் பார்ப்பது அருள் பெறக்கூடிய அமைப்பை தரும். இந்த புதன்கிழமை முதல் முனிவர்கள் எல்லாம் அல்லது சிலர் தொடர்ந்து விரதங்களில் இருப்பார்கள். அவர்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. இந்த நாள் முதல் தயிர் சாப்பிட மாட்டார்கள் ஒரு மாதத்திற்கு. பெருமாளிற்கு புதன்கிழமை என்று வனமாலை சாற்றி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். இந்த வனமாலை என்பது என்னவென்று பார்ப்போம். அதன் முன்பு பெருமாளுக்கு இந்த வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரசக்ஷித்து என்று ஸ்ரீமன் நாராயணன் புகழ்பாடும் ஸ்லோகத்திலும் கூட வனமாலி கதி சாரங்கி வனமாலி என்று வனமாலையை அணிந்திருக்கக்கூடியவனே என்று சொல்வார்கள். இந்த வனமாலை என்பது வேறொன்றுமல்ல, பெருமாளுக்கு மாலை சூட்டும் போது 5 விதமான பூக்கள், அதுல ஒன்று துளசி இலைகளையும் பூக்களாகவே எடுத்துக்கொண்டு துளசி, மல்லி, குண்டுமல்லி, பவளமல்லி, தாமரை, மந்தாரை இவையெல்லாம் இணைத்து, இதுதான் இந்த 5 பூக்களை வைத்து தொடுக்கக்கூடிய மாலைதான். அதை அணிவிப்பதுதான் வனமாலை அணிவிப்பது. இது வனமாலையை அணிவித்து பெருமாளை வணங்கும் போது எந்த தடையும் நீங்கக்கூடிய அற்புதத்தை தரும் புதன்கிழமை என்று. அடுத்தது வியாழக்கிழமை ஆடி 22 ஆகஸ்ட் 7 2025 2:28 PM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. பூராடம் நட்சத்திரம் 2:1 PM வரை, அதன் பிறகு உத்திராடம். நாள் முழுவதும் வியாழக்கிழமை சித்த யோகம். வியாழக்கிழமை இன்று மாத ஸ்மார்த்த நரசிம்ம சதுர்த்தசி. ருண விமோசன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யும் போது நன்மை தரும். அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆடி 23 8 ஆகஸ்ட் 2025 2:12 PM வரை சதுர்தசி, அதன் பின்னர் பௌர்ணமி. உத்திராடம் நட்சத்திரம் 2:28 PM வரை, பிறகு திருவோணம். 2:28 PM வரை சித்த யோகம், அதன் பின் மரண யோகம். இந்த நாள் ஒரு சுப நாளாக அமைகிறது. தேவையான எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். இந்த நாள் பௌர்ணமி பூஜைக்கு ஏற்ற நாள். மாலை வேளையில சத்யநாராயண பூஜை நடக்கக்கூடிய இடங்களிலே சென்று கலந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். 16 பேரும் பெற்று சிறப்பாக வாழ விரதங்கள். அது மட்டுமல்ல, கலசம், படம், துளசி மாடம் இவற்றை அலங்கரித்து வரலட்சுமி விரதம் செய்யக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைகிறது. வரலட்சுமி விரதம் மற்றும் சத்யநாராயண விரதம், இந்த 2 விரதங்கள் தான் தெய்வங்களுக்காக சொன்னது, மக்களுக்காக ஏற்ற ஒரு விரதமாக அமைகிறது. மற்றவையெல்லாம் ரிஷிமுனிகள் சொன்ன விரதமாக அமையும். நாரத பெருமாள் சொன்னது சத்யநாராயண விரதம், சிவன் சொன்னது பார்வதிக்கு இந்த வரலட்சுமி விரதம். இந்த நாள் ஹயக்ரீவர் உற்பத்தி தினம். ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து அருள் பெறுங்கள். நல்ல கல்வி, நல்ல செல்வம் வருவதற்கு, சிறப்பு ஏற்படுவதற்கான நாள். மேலும் இந்த வெள்ளிக்கிழமை மாத நரசிம்ம சதுர்த்தசி. அடுத்தது சனிக்கிழமை ஆடி 24 9 ஆகஸ்ட் 2025 1:24 PM வரை பௌர்ணமி, அதன் பின்னர் பிரதமை. திருவோண நட்சத்திரம் 2:23 PM வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இந்த நாளிலே ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகையினாலே ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது. ரிக் எஜுர்வேத உபாகர்மா நாள். சனிக்கிழமை ஆன இன்று சர்ப்ப பலி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்திலே. சர்ப்ப பலி என்பது இந்த நவகிரகங்களிலே ராகு கேதுக்கான பரிகாரங்கள் செய்ய, பாம்புகளுக்கான பூஜை சடங்குகள் செய்வதற்கு ஏற்ற நாள். பாம்பு கோயில்கள் அல்லது நாக தோஷ நிவர்த்திக்காக கோயில்களுக்கு சென்று சர்ப்ப பலி என்ற பூஜையை செய்வார்கள். இது நாகதோஷத்தை போக்கும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கை கை கொடுக்கவும் செய்கிறது. கேரளாவிலே அஷ்ட நாகங்களுக்கும் நாக தேவதைகளுக்கும் பூஜை செய்யக்கூடிய நாள். இன்று ஸ்ரவண விரதம்.
சிரவண விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அடுத்து விஸ்வாவசு வருடம் ஆடி 25 ஞாயிற்றுக்கிழமையாக அமைவது 10 ஆகஸ்ட் 2025. திதி 12:10 PM வரை பிரதமை, அதன் பின்னர் திதியை. அவிட்டம் நட்சத்திரம் 1:52 PM வரை பிறகு சதயம், மதியம் 1:52 PM வரை மரண யோகம். இந்த நாள் இஷ்டி என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். சிரவண பகுலம், காயத்ரி ஜபம். பெரும்பாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த காயத்ரி ஜபம் பாராயணம் செய்வதன் மூலமாக நாம் அளவற்ற அருளை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறோம். அசூன்ய சயன விரதம். இந்த நாளில இந்த அசூன்ய சயன விரதம் இருந்து பெருமாளுக்கான வழிபாடு எல்லாம் செய்வது என்பது நிம்மதியான தூக்கம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஆவணி மாதத்திலே வரக்கூடிய இந்த கிருஷ்ணபக்ஷ திதியை நாளிலே இது கடைபிடிக்கப்படுகிறது. இது அற்புதமாக நிம்மதியான உறக்கம். ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம். 8 அல்லது 9 மணி நேரம் உறக்கம் என்பது தேவை ஒரு மனிதனுக்கு. அது இல்லை என்றால் பல நோய்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், மன நிம்மதி இல்லாமல் போகும் என்று சொல்வார். அதனால் அசூன்ய சயன விரதம் கடைபிடிப்பது நன்று. இதன் காரணமாக இல்லறத்திலும் நல்லறம் சுபத்துவம் கூடும், நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும், சயன தோஷங்கள் விலகும். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.